விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நவம்பர் 27 புதன்கிழமை காலை வானிலை அறிக்கை. தற்போதைய நிலவரப்படி இந்த பெங்கால் புயலானது எந்த இடத்துல இருக்கு, இது எந்த இடத்துல கரையை கடக்க போகுது, தொடர்ந்து நம்மளுடைய செய்தி ஊடகங்கள் எல்லாம் இது சென்னையில கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையாவே இது சென்னையை நோக்கி தான் நகர்கிறதா, எங்கே நகர்கிறது இந்த பெங்கால் புயல் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெங்கால் புயல் தொடர்பான தொடர் அப்டேட்டை நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா, நேற்று வரை இலங்கையுடைய தெற்கு பகுதியில் நீடித்து வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுவரைக்கும் அது புயலாக உருவாகலைங்க. நம்மளுடைய இந்திய வானிலை மையத்தால இது புயலாக உருவாகி விட்டது அப்படின்ட்டு இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. அது புயலாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இன்று மாலைக்குள்ள அது உறுதியாக புயலாக மாறும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. நேற்று வரை இலங்கையுடைய தெற்கு பகுதியில நீடித்து வந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து இலங்கையுடைய வடக்கு பகுதியை அடைந்திருக்கிறது. தற்போது சொல்ல போனோம்னா, நம்மளுடைய திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடித்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து இன்னும் சற்று வடக்கே நோக்கி நகரும். தொடர்ந்து வடக்கே நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவில் இது நிலை கொள்ள போகுது, இங்கே இருக்க போகுது. இன்னைக்கு இரவு முழுவதும் இருந்து நாளை நவம்பர் 28 காலையில 5:30 மணி அளவுல தான் சற்று தெற்கு தென்கிழக்கே நோக்கி உள்ள போகுது வங்கக்கடலுக்குள்ள. இங்கிட்டு வரல, நம்மளுடைய டெல்டாவை நோக்கியோ இல்ல தமிழகம் நோக்கியோ வரல. இது சற்று கிழக்கு நோக்கி நகருது. நாளைக்கு காலையில கிழக்கு நோக்கி நகர்ந்து இது கிழக்கு நோக்கி போகும்போது இப்ப இன்றே இது புயலாக மாறும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய வானிலை மையத்தோட கணிப்பு. இது இப்ப இருக்கக்கூடிய சுழற்சி கொஞ்சம் ரொம்ப வேகமாக சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி நாளைக்கு காலையில 28 காலையில 5:30 மணிக்கு கொஞ்சம் உள்ள போகும்போது படிப்படியாக நாளைக்கு காலையிலேயே 5:30 மணிக்கே வேகமா போயிடாது. படிப்படியாக முல்லைத்தீவுல இன்று முழுவதும் நிலை கொன்று விட்டு, இன்னைக்கு முல்லைத்தீவுல இருக்குல்ல, இன்னைக்கு முழுவதும் இருக்கும். இன்னைக்கு இப்ப காலையில ஆரம்பிச்சு இன்னைக்கு மதியானம், இன்னைக்கு இரவு, இன்று நள்ளிரவு முழுவதும் இருந்து விட்டு நாளைக்கு 5:30 மணிலிருந்து சற்று கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி பயணித்து உள்ள போகும்போது, உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வட்டத்துல பெருசாகி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வடக்கு நோக்கியே நகர்ந்து வரக்கூடிய நவம்பர் 30 வாக்குல சென்னைக்கு மிக நெருக்கமா வருது. நவம்பர் 29 நள்ளிரவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் 30 காலையிலன்னு வச்சுங்க. நவம்பர் 30 காலையில சென்னைக்கு மிக நெருக்கமா வருது. ஆனா சென்னையில கரையை கடக்க போதா, அது இப்போ வரைக்கும் கேள்விக்குறிதான். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இரவு வெளியிட்டு இருக்கக்கூடிய வானிலை படத்துல கூட அது சென்னையில கடந்து அரபிக்கடலுக்கு போகணும்னு சொல்லல. சென்னைக்கு நெருக்கமா வரும் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். கரையை கடப்பதில் இந்த பெங்கால் புயல் மிகவும் மிரட்டுத்தனமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. இது இப்ப முல்லைத்தீவுல ஒரு மோதி இருக்கு. மறுபடியும் நாளைக்கு காலையிலிருந்து சற்று கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் நமக்கு நவம்பர் பாத்தீங்கன்னா 30 காலையில சென்னையில ஒரு மோத போகுது. இதனால மழை பொழிவு இன்றே பல பகுதிகளில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் இருக்கிறது. தொடர் விடுமுறைகள், பல மாவட்டங்கள்ல விடுமுறைகள் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நவம்பர் 29, 30 மறுபடியும் நமக்கு சென்னைக்கு வருவது போல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தினால நம்மளுடைய சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தேவை. நவம்பர் 29 நள்ளிரவு முதல் நவம்பர் 29 நள்ளிரவு முதல் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா சென்னை மக்கள் இருக்க வேண்டும். 30 எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இது கரையை கடக்கும் நான் உறுதிப்படுத்தல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது நம்மளுடைய சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில், அந்த சென்னைக்கு மிக அருகாமையில் கரையை கடந்து இது பெங்களூர் வழியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடற்கையா அரபிக்கடலுக்கு போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப வரைக்குமே அது ஒரு குழப்பமான வானிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா நேரம் இந்திய வானிலை மையமே சொல்லியிருப்பாங்களேங்க எந்த இடத்துல கரையை கடக்கணும், இது வரைக்கும் சொல்லலையே. இந்திய வானிலை மையத்தையே இந்த பெங்கால் புயல் அப்படியே வேற மாதிரி ஒரு சம்பவத்தை கொடுத்துட்டு இருக்கு. அவங்களையே பாத்தீங்கன்னா கணிக்க விடாம இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஏன் சொல்ல வரேன்னா, இது சென்னை கிட்ட நவம்பர் 30 சென்னை கிட்ட டிசம்பர் 1 மறுபடியும் கிழக்கு நோக்கியே போறது போல காட்டுது. அதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்விக்குறி. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது இன்று
அதாவது நம்மளுடைய முல்லைத்தீவு பகுதியில நிலவக்கூடிய இந்த பெங்கால் புயல் அப்படின்னே சொல்லலாம். இதை நான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இந்திய வானிலை மையம் என்ன புயலா சொல்லல, அதனால சொல்றேன். இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்று ஒரு நாள் முழுவதும் முல்லைத்தீவுக்கு அருகிலேயே இருக்க போது காற்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாகப்பட்டினத்துல எல்லாம் உணர ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த கடல் ஓரத்துல எல்லாம் காற்று வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். எங்க போகுது? அந்த சுழற்சிக்கு போகுது. இந்த புயலுக்கு வந்து நாகப்பட்டினம், ராமநாதபுரம், நான் நேற்றே சொன்னேன், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் உட்பட இந்த பகுதியிலிருந்து காற்று என்பது அந்த சுழற்சிக்கு உள்ள போயிட்டு இருக்கு. எப்போ வரைக்கும் போகுது? இன்று முழுவதும் போவோம், நாளைக்கு காலையில வரைக்கும் போவோம். நாளைக்கு காலைக்கு அப்புறம் தான் இது தொடர்ந்து கிழக்கு போகுது, கிழக்கு நோக்கி போகுது. நம்மளை நோக்கி வரல, தமிழ்நாட்டை நோக்கி உள்ள வரலங்க. மறுபடியும் இங்க முல்லைத்தீவுக்கு வந்துட்டு, முல்லைத்தீவு எவ்வளோ? நாகப்பட்டினத்துல இருந்து வெறும் 180 கிலோமீட்டர், ஒரு 110 கிலோமீட்டர்ல தான் இருக்கு நம்மளுடைய இலங்கை முல்லைத்தீவு. இந்த பகுதியெல்லாம் அந்த பகுதியில வந்து அடைந்து விட்டு பிறகு அது கிழக்கு நோக்கி போகுது. இலங்கையில் தொடரக்கூடிய மிக பலத்த மழை, மிக கனமழை நாளை நவம்பர் 28 மதியத்திலிருந்து படிப்படியாக குறையும். ஏன்னா வந்து இது தொடர்ந்து அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கியே போயிடும். கிழக்கு நோக்கி போய் திரும்பி மறுபடியும் எப்ப வருது? நவம்பர் 30 காலையில சென்னைக்கு வருது. சென்னையில கரையை கடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா சென்னையில வந்து இது வந்து ஒரு மோதிட்டு மறுபடியும் டிசம்பர் 1 அந்த பக்கம் கிழக்கு நோக்கி போற மாதிரி தெரியுது. ஆனா வந்து நம்முடைய வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி, இது கரையை கடந்து சென்னைக்கு மிக அருகாமையில் கரையை கடப்பது போல தெரிகிறது. பார்க்கலாம், இது சென்னையில் தான் உறுதியாக கரையை கடக்கும்னு நான் இது வரைக்கும் சொல்லல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இந்திய வானிலை மையம் இன்னும் அவங்களே கொடுக்கல, நம்ம வந்து கரெக்டா கணிச்சு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அந்த லெவலுக்கு குழப்பமான ஒரு வானிலை இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TN வெதர்மேன். நீங்க கரெக்டா வந்து மறந்துடாம வேற எதுவும் உங்களுடைய அப்டேட்டு, உங்க ஊர்ல எப்படி இருக்கு வானிலை, இதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஊர்ல எப்படி இருக்கு வானிலை, மழை பெய்கிறதா, எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.